திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருவதற்கு முன்பு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டார்கள். அது புத்தகம் மாதிரி, தலகாணி மாதிரி அவருடைய அறிவிப்பு இருந்தது. அதில் 1/4 அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. எனக்கு முன்னாலே அண்ணன் பல கருப்பையா அவர்கள் சொன்னதை போல, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று சொன்னார்கள். இதுவரை அதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு எங்கிட்ட ரகசியம் இருக்குன்னு சொன்னார். அந்த ரகசியத்தை போன கூட்டத்தொடரில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்து விட்டார். நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு பெற முடியாது என்ற ரகசியத்தை போட்டு சட்டமன்றத்தில் உடைத்து விட்டார். தேர்தல் வருகின்ற பொழுது அழகாக பேசுவார்கள், கவர்ச்சிகரமாக பேசுவார்கள். மக்களை ஏமாற்றுவதிலே நம்பர் 1 கட்சி திமுக கட்சி தான். மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றி அவர்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு இப்பொழுது நீட் தேர்வு விதிவிலக்கு பெற முடியாது என்ற கருத்தை சொல்ல, அதற்கு விளக்கம் உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்றாங்க. அதைத்தாங்க நாங்களும் சொல்லிட்டு இருந்தோம். நாங்கள் மட்டும் என்ன சொன்னோம்? உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலே நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என்று தான் நாங்கள் சொன்னோம்.